அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்று நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, அருப்புக்கோட்டை மாவடித்தோப்பில் அமைந்துள்ள சாலியர் மகாஜன சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட, சாலியர் உரைமுறைக்கு பாத்தியப்பட்ட ஆயிரங்கன் முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் அக்கினிச்சட்டி திருவிழா அக்கினிச்சட்டி திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, மக்கள் எவ்வளவு உற்சாகமாக, எவ்வளவு ஒரு ஆர்வமாக வர்றாங்க. இந்த பாருங்க, அக்கினிச்சட்டி கோவிலில் அக்கினிச்சட்டி திருவிழா நடைபெற்று சீரும் சிறப்புமாக. திருவிழாவின் உச்சகட்டமாக நாளை அதிகாலையில் பூக்குழி திருவிழா நடைபெற உள்ளது. பூக்குழிக்காக நெருப்பு பற்ற வச்சிருக்காங்க கோயில்ல. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அம்மா, உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா. மக்கள் அலை கடலென ஆயிரங்கன் மாரியம்மன் அருளை பெறுவதற்காக அலை கடலென திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன புண்ணியம் சொல்லாத்தா, உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன வையன் என்று சொல்லடி நீயாத்தா. செல்லாத்தா, செல்ல மாறியத்தா, இந்த சிந்தையில் வந்து அரைவினாடி நில்லாத்தா. கண்ணாத்தா, உன்னை காணாட்டா, இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா, உங்கள் பெருமையை இந்த உலகுக்கு நடைபெறக்கூடிய இந்த ஜென்மம் எடுத்து பூக்குழி திருவிழாவிற்காக சொல்லடி நீயாத்தா. ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா, எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா. தீ மிதித்து வந்திடுவார்களும் உனை நாடி பூக்குழி திருவிழாவிற்காக விறகுகளை பற்ற வைத்து வானுயர இந்த நெருப்பானது இருந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக அதிகாலை 5 மணி அளவில் தீச்சட்டி எடுத்து வந்த பக்தர்கள் பூக்குழி இறங்குவார்கள். மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு விசேஷம், அருப்புக்கோட்டையிலே மிக முக்கியமான விசேஷம். புத்தினிலே பாலூற்றி பணிந்திடுவார் பல கோடி, புத்தினிலே பாலூற்றி பணிந்திடுவார் பல கோடி. சக்தி உமை நாயகியே சங்கரியே கருமாரி, சக்தி உமை நாயகியே சங்கரியே கருமாரி. ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா, எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா. உலகமே ஆடு அம்மா உஞ்சிருப்பியே அம்மா, மக்கள் அம்மனை, ஆயிரங்கன் மாரியம்மனை வழிபட அலைகடலென வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். மிகவும் முத்தாய்ப்பான ஒரு திருவிழா. எப்பவும் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே இந்த திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கும். தேர்தல் காரணமாக 15 நாள் கழித்து தேர்தலெல்லாம் முடிந்து கொடி கட்டி சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. தொல்லைகளை அகற்றும் தெய்வமே மாரியம்மா, தொட்டு
வாத்தியங்குளம் வாடும் மாரியம்மா வேக்காடுகளில் இருக்கும் மாரியம்மா எனக்கு வேண்டுவரம் தருபவளே மாரியம்மா மாரியம்மா கருமாரியம்மா சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக பொம்மைகள் கொண்டிருக்கிறார்கள். அம்மா அம்மனுக்கு நேர்த்திக்கடனுக்காக விதமான பொம்மைகள் இங்கே வைக்கப்பட்டு அம்மனுக்கு செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆத்தா அருமாரி கண் பார்த்த போதும் பாருங்க, 21 சட்டி 51 சட்டி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரங்கன் முத்துமாரியம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக பாருங்க எவ்வளவு சக்தி கொண்டாடுறாங்கன்னு பாருங்க மக்கள். சின்னப்புள்ளியப்பட்டி பாவடி தொப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆயிரங்கன் முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து அம்மனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இருபத்தோரு சட்டி 51 சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக சின்னப்புள்ளியப்பட்டி பாவடத்தில் அமைந்துள்ள சாலியார் உரன்முறைக்கு பாத்தியப்பட்ட ஆயிரங்கன் முத்துமாரியம்மன் கோவில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
மிக பிரம்மாண்டமாக இந்த நடைபெறும் இந்த அக்கினிச்சட்டி திருவிழா புளியம்பட்டி ஆயிரங்கன் முத்துமாரியம்மன் அருளை பெறுவதற்காக பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி தங்களது குடும்பத்தை நலமாக்கவும் குடும்ப நன்மைக்காக வேண்டியும் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக அம்மனுக்கு அக்கினிச்சட்டி ஏந்தி தங்களது நேர்த்திக்கடனை நல்ல முறையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். விழாவின் இறுதிக்கட்டமாக நாளை காலை அதிகாலையில் பூக்குழி திருவிழா நடைபெறும். பூக்குழிக்காக அம்மன் கோவில் முன்பு பூக்குழி வழக்கமாக இறங்கக்கூடிய அந்த இடத்துல நெருப்பு வானுயர எரிந்து கொண்டிருக்கிறது. இது படிப்படியாக அதிகாலை 2 மணி வரை நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். அதன் பின்பு அப்படியே குளிர வைத்து கணக்கணக்கென்று எரிந்து கொண்டிருக்கும் போது பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக பூக்குழி இறங்குவது வழக்கம். அம்மனை தரிசிக்க வரும் மிக 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 பக்தர்களே, நீங்கள் எண்ணிய எண்ணம் ஈடேற, பக்தி பரவசத்துடனும் மனக்குழப்பம் நீங்க, தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கும் தங்களது எல்லாம் நேர்த்திக்கடன் நிறைவேறவும் அந்த தாய் பக்தர்கள் அருள்மிகு அக்கினிச்சட்டி ஸ்ரீ ஏந்தி ஆயிரங்கன் மாரியம்மன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். சுவாமிக்கு அன்பான பக்த கொடிகளே, திருவிழா கூட்டத்தில் திருடர்களும் இருப்பார்கள். உங்கள் கைகளில், காதுகளில், கழுத்துகளில் அணிந்திருக்கும் தங்க நகை ஆபரணங்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பணப்பைகள் பத்திரம். உங்கள் குழந்தைகள் கூடுமானவரை உங்களுடனேயே இருக்கட்டும். சந்தேகப்படும்படியான நபர்கள் இவரிடம் உங்கள் கண்களில் தென்பட்டால் அருகில் உள்ள காவல்துறை நண்பர்களை அணுகி உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டு மகிழ்ச்சியாய் அருள்மிகு ஸ்ரீ ஆயிரங்கன் மாரியம்மனை தரிசித்துவிட்டு மகிழ்ச்சியாய் செல்லுங்கள். அக்கினி சட்டி எடுத்து வரும் பக்தர்களுக்கு இடையூறு செய்யாதீர்கள். 21 சட்டி, 51 சட்டி, 101 சட்டி சிலா குத்தி வரும் பக்தர்களுக்கு இடையூறு செய்யாதீர்கள். போதுமான அளவு இடைவெளி விட்டு வாருங்கள். எளிமையாக அந்த கோயில் வாசல் entrance. அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த முழுமையான ஒத்துழைப்பை தாருங்கள். மேலும் பூக்குழி இறந்து வரும் பக்தர்களை நன்றி, வணக்கம்.